நீங்க தான் என் பலன் ஆண்டவர். நான் சொல்றேன், அநேக நீங்க என்னத்தை கடந்து போறீங்கன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க கடந்து வந்த பாதை எப்படிப்பட்ட பாதை. அது கரடுமுரடான பாதையாக இருக்கலாம். ஆனா இது நாள் வரைக்கும் நீங்க வந்திருக்கிறீங்கன்னா காரணம் அவர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார். அவர் பலனை தந்து இது நாள் வரை நடத்திருக்கிறார். You wouldn't make this far. இது நாள் வரலும் இதுவரையிலும் நீங்க வந்திருக்க முடியாது. கர்த்தர் இல்லாவிட்டால் வந்திருக்க முடியாது. ஆனா கர்த்தர் பலத்தை கொடுத்திருக்கிறார். உங்க இடத்துல நிறைய பேர் அது ஒரு உலகத்துல இருந்தா கண்டிப்பா பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனா இம்மட்டும் நீங்க நிக்கிறீங்கன்னா காரணம் அளவில்லாத கிருபையினால் நிரம்பி இருக்கிறார். அளவில்லாத கிருபையினால். நீ வாங்கின வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல. உனக்கு விரோதமா பேசின வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல. நீ உருப்பிட மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லிருக்கலாம். நீ உருப்பிடவே மாட்டேன்னு சொல்லிருக்கலாம். நீ வரவே மாட்டேன்னு சொல்லிருக்கலாம். ஆனா கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உன் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக அவர்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிருக்க. காரணமாக உன் கிருபை. It is the grace of God. Shakaba. நான் சொல்றேன், எவ்வளவுக்கு நீங்க அழிந்து போகணும் என்று நினைக்கிறாங்களோ, there are people who are even praying that you will make accident and die. I'm telling you, I'm hearing this from the Spirit because I know someone is praying for that. சிலர் அதுக்கு விரோதமா எனக்காகவே ஜெபிக்கிறாங்க. எனக்கு தெரியும் நடுவுலே அடிபட்டு செத்துற மாட்டான். கர்த்தர் நோக்கம் முடியாம ஒருவனும் உயிரெடுக்க முடியாது. எவன் ஒருவன் வாழணுமோ கர்த்தர் வாழ வைப்பார். You shall live and see the glory of God. நீங்க கர்த்தருடைய மகிமை நிச்சயமா காண்பீர்கள். Just lift up your hands, lift up your hands. Let the Spirit of God move in this place. பரிசுத்த ஆவி இந்த நேரத்தை ஆளுகை செய்யட்டும். நீங்க விழுந்து போகணும், ஒண்ணுமே இல்லாமல் ஆகணும் என்று நிறைய பேர் ஆவலோட காத்துட்டு இருக்கிறாங்க. பேதுரு மரித்து போட்டு நிறைய பேர் காத்துட்டாங்க. ஆனா மனுஷனுடைய எதிர்பார்ப்புக்கு தேவன் ஒப்பு கொடுக்கல. உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். மனுஷன் கையில கொடுக்க மாட்டார். You are not given into the hand of man. You belong to him. You belong to him. He has sealed you. அவர் உன் மேல முத்திரை குத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினி அனலாக பற்றி எரியுது. அநேகர் மேல அக்கினி இறங்குது. நான் சொல்றேன், மனுஷன் பேசின வார்த்தைகள் canceling in Jesus. The fire of Holy Ghost is coming on you. வல்லமை இறங்குது. Let me tell you one more thing. You are unstoppable in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஒருவரால் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. Nobody can stop you. Shakabariyata. அவர் உன் பலனாக இருக்கிறார். He is your strength. I'm singing the overflowing of the Holy Spirit. நிரம்பி வடிகிறார். Something is happening in this place. Come on, don't control the Holy Spirit. Give yourself. முழுமையா கொடுங்க. அப்படியே ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. ரெண்டு கையை மேல உயர்த்து. I'm repeating this to you. வேற யாருமே உங்க ஓட்டத்தை ஓட முடியாது. You are made for it. உங்களை கர்த்தர் அதுக்காகவே உருவாக்கி இருக்கிறார். உங்களை அதுக்காகவே செஞ்சிருக்கிறார். You are designed for it. தனிமையை கடந்து போறீங்களா? புறக்கணிக்கப்படுகிறீங்களா? எதிர்ப்பு சந்திக்கிறீங்களா? மற்றவங்கனால நீ மாத்திரம் தான். ஏன்னா உன்னை அதுக்கு தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்கிறார். உயர்வுக்கு மாத்திரமல்ல, எல்லா அடிக்கும் உன்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். You are anointed for this purpose. I'm telling you. You are anointed. உன் தலைக்கு மேல என்ன நிரம்பி வடியுது. You know something. What is the sad thing? நம்ம அவங்களுக்கு எந்த தீங்கும் நினைச்சிருக்க மாட்டோம், எந்த துரோகமும் யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா நம்ம சாகணும்ட்டு ஏங்குறாங்க பாத்தீங்களா? அங்கதான் நம்ம ஆண்டவர் இருக்கிறார். There is our God.
That is our God. எவனாலே உங்களை இழுக்க முடியாது, அழிக்க முடியாது. எந்த மாந்திரிகமும் சூனியமும் வாய்க்காது. ஏன் தெரியுமா? உங்க மேல அப்படியே ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்குது. நீ என்னுடையவன், என்னுடையவள் என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். You belong to him. You belong to Jesus. You belong to Jesus. நான் சொல்றேன், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அநேகரை விடுவிக்கும், காப்பாற்றும். ஆனா யாரையும் அழிக்காது, யாரையும் அழிக்க முடியாது. You are not called to destroy people. You are not called to pray for the destruction of the people. நீங்க கர்த்தருடைய பிள்ளை. நீங்க எப்போதுமே கர்த்தருக்கு விசேஷமானவர்கள், விசேஷமானவர்கள், விசேஷமானவர்கள். You are very special. Just lift up your hands to God for a moment. நல்ல ஆவியில நிரம்பி ஓ ராகபா நஷா. அநேக திட்டங்கள், அநேக திட்டங்கள் உங்களுக்கு விரோதமா சத்துருவும் போடுகிறான், மனுஷனும் போடுகிறான். ஒன்று வாய்க்காது, ஒன்று வாய்க்காது, ஒன்று வாய்க்காது. உங்க வேலை சார் இடத்துல உங்க கலீக்ஸ் இல்ல உங்க பாஸ் உங்களுக்கு விரும்ப திட்டமிடலாம், வாய்க்கவே வாய்க்காது, வாய்க்கவே வாய்க்காது. God has the last say. He has the final say. அவர் சொல்றதா கடைசி வார்த்தை. Just lift up your hands. நீங்க நிக்கிற இடத்துல ஆவியானவர் நிரப்புகிறார். நீங்க எங்க நிக்கிறீங்களோ அங்க உங்க மேல அபிஷேகம் இறங்குது. You are being anointed for the future. You are being anointed. You are being anointed for the future. எதிர்காலத்திற்காக, நீ கடக்க வேண்டியதற்காக கர்த்தர் அபிஷேகத்தை உன் தலைக்கு மேல ஊற்றுகிறார், ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். There is power all over you. Power all over you. Power all over you. Yes, yes, yes. நீ கடந்து போற சோதனையை பார்த்து எதிர்காலத்தை தப்பா இடம் போட்டுறாத. அன்றைக்கு பொத்திபேர் மனைவினால் சோதிக்கப்பட்டவன் தான் ஈஜிப்தை ஆளுகை செய்கிற ஒரு தலைவனாக கர்த்தர் எழுப்பினார். He raised him up in that level. It's going to happen in your life. It's going to happen in your life. உன்னை கர்த்தர் உயர்த்துற நேரம் இது. ஷக்கபா. நல்ல ஆவியில, நல்ல ஆவியில. Yes, glory, glory, glory. பெற்றுக்கொள். உன் தலைக்கு மேல அந்த மகிமையின் மேகத்தை நான் பார்க்கிறேன். I'm seeing the cloud of glory on above your head right now. அது பெருமழையாக, பெருமழையாக, பெருமழையாக உன் வயிற்றில் இருக்க எல்லா விஷமும் வெளியே. It's coming out. It's coming out. Yes, yes. இப்பவே Jesus. Yes. Spirit of God. Spirit of God. Spirit of God. கர்த்தர் ஆவியானவர், ஆவியானவர். உங்க பந்தி அளவு பெருகுது, பந்தி அளவு பெருகுது. எதிரி பெருகுறாங்கன்னா பந்தி அளவு பெருகுது, பந்தியின் அளவு பெருகுது. The table is wide, the table is big, the table is big. ஏன் நிறைய பேர் வெறுக்கிறாங்க, ஏன் நிறைய பேர் எதிர்க்கிறாங்க? உன் பந்தி அளவு பெருசு.